வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீமன் ஸ்லேயர் சீசன் 4 அஷிரா ட்ரெய்னிங் ஆர்க் எபிசோட் 4. ஆல்ரெடி ரொம்ப லேட்டா போட்டாச்சு, அதனால சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம விஆர்டி வாய்ஸ் ஓவர்னு புது சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். அதுல வந்து இந்த மூவிஸ் பத்திலாம் வீடியோ போடுவோம். உங்களுக்கு மூவிஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஜாலியா இருக்கும், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, இப்போ வீடியோ ஆரம்பிக்கலாம். Wake up to reality. 内葉サスケ俺は波風湊内葉イタチ渦巻ナルト内葉マドラだ Nothing ever goes as planned in this accursed world. ஓபன் பண்ணா டாஞ்சிரோவை தான் காட்டுறாங்க. டாஞ்சிரோக்கு அடுத்து யாரும் ட்ரைனிங் கொடுக்க போறானா? டோக்கிட்டோ. டாஞ்சிரோவும் அப்படியே உள்ள போவான். டோக்கிட்டோவை பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டாரு. ஒருத்த மட்டும் என்னால முடியலன்னு கத்துவான். டோக்கிட்டோவும் நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? உன்னால இதை சமாளிக்க முடியல, அப்ப கண்டிப்பா நீ டீமன் கிட்ட செத்துடுவ. முடியலன்னு சொன்னவன் திரும்ப அட்டாக் பண்ண வருவானா? ஆனா டோக்கிட்டோ அடிச்சு பறக்க விட்டுருவாரு. இது ஒருவேளை உண்மையான பேட்டிலா இருந்துச்சுன்னா இதோட நீ 3வது வாட்டி இறந்துருப்ப. நீ என்னதான் அடி வாங்கினாலும் ஒரே இடத்துல நிக்க கூடாது. உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு சண்டை போட ரெடியா இருவாங்க. டோக்கிட்டோவை என் மூவ்மெண்ட்ஸை கவனிங்கன்னு சொல்லிட்டு சரியான வேகத்துல ஒவ்வொருத்தனையும் அடிப்பாரு. இப்ப பாத்தியா, நீ மறுபடியும் செத்துட்ட. நீங்க எல்லாரும் கீழே விழுந்தாலும் சரி மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு அடிச்சுட்டு மறுபடியும் கல்தா மாட்டிலே வைப்பாரு. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க உயிரோட இருக்கிறது சாப்பிடுறதுலாம் உங்க கையில தான் இருக்கு. டோக்கிட்டோ சண்டை போடுறத பார்த்து டாஞ்சிரோ அப்படியே வாய பொல்லுன்னு பொழந்துருவான். டோக்கிட்டோ டாஞ்சிரோவை பார்த்துட்டு வரா. டாஞ்சிரோ மாத்திட்டாயோ, ஜாப்பனீஸ்ல பேசுற பாருங்க. டாஞ்சிரோ உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டோமியாக்காவோட காக்கா இருக்கும்ல, அந்த காக்கா வந்து ட்ரைனிங் எடுத்தவங்க எல்லாரும் நீங்களா எதுக்கு உயிரோட இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ஒண்ணுத்துக்கு உதவாதவங்கன்னு கத்திட்டு இருக்கோம். அவனுங்களாம் செம்ம காண்டாயிருவானுங்க. டோக்கிட்டோட காக்கா இன்னும் திருந்தலையா? எல்லாரையும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கு. டோக்கிட்டோட காக்காவும் விடாம இவங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். டாஞ்சிரோ டோக்கிட்டோவை பார்த்து, டோக்கிட்டோ உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் உங்ககிட்ட இன்னிலிருந்து ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கேன். நானும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாஞ்சிரோ கொஞ்ச நேரம் என் கூட வரியா? டோக்கிட்டோட காக்கா இன்னும் அவங்களை அசிங்கப்படுத்திட்டே தான் இருக்கும். நான் டாஞ்சிரோட காக்கா வந்து வாயம் ஒரு ஏண்டி கத்திக்கிட்டே இருக்கேன்னு டோக்கிட்டோட காக்காவை பார்த்து சொல்லுமா. அதுக்கப்புறம் இதுங்க ரெண்டுக்குள்ளேயும் சண்டை வந்துடும். டோக்கிட்டோவும் டாஞ்சிரோ ஒரு இடத்துக்குள்ள கூட்டு போவாரு. உள்ள பார்த்தா காணாமோரி இருப்பாரு. அதான் டோக்கிட்டோக்கு கத்தி செய்வார்ல. ரெண்டு பேருமே பார்த்த உடனே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. இவர் வந்து ஸ்பாட்ஸ்மித் வில்லேஜ்ல தான் இருக்கணும். இவர் ஏன் டோக்கிட்டோ கூட இருக்காருன்னா டோக்கிட்டோ தான் இவரை வர வச்சிருக்காரு. ஏன்னா டோக்கிட்டோக்கு ஏத்த மாதிரி ஸ்பாட் செய்ய. டோக்கிட்டோ அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து, டாஞ்சிரோ கொஞ்சம் கோச்சுக்காம எனக்காக இது பிடிச்சிக்கிறியா? பிளேடு என்ன பார்த்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வை பாப்போம். டாஞ்சிரோவும் கத்தியை வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா அவரை பார்த்தா நிப்பான். டோமியாக்காவும் ராக்கெட் செஞ்சு அப்படியே அந்த பிளேடை நோக்கி விடுவாரு. அந்த பிளேடோட ஷாப்ல அப்படியே அந்த பேப்பர் அப்படியே துண்டா போகும். என்னது இந்த அளவுக்கு ஷார்ப் பண்ண டாஞ்சிரோலாம் ஷாக் ஆயிருவான். இதுக்காக தான் நான் காணாமோரியை கூப்பிட்டேன். காணாமோரி வந்து டோக்கிட்டோ கூட தான் இனிமே இருப்பாராம். பிளேடு செய்யறதுக்காக. என்னோட ஸ்வாட் வந்து எப்பவுமே சண்டைக்காக ரெடியா இருக்கணும். அதனால எந்த ஒரு டேமேஜும் இல்லாம பாத்துக்கணும். அதனால நான் மாஸ்டர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்பாட்ஸ்மித் வில்லேஜ்ல இருந்து இவரை வர வச்சேன். காணாமோரிக்காகவே ஸ்வாட் செய்யறதுக்காக இந்த இடத்த செஞ்சாங்க. நான் மாஸ்டர் கிட்ட சொல்லி அவர் உடம்ப பார்த்து சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்ம எல்லாருமே அவர்கிட்ட நன்றி கடன் பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மதியானம் போல டோக்கிட்டோ வந்து ஒருத்தங்க ட்ரைனிங் கொடுப்பாரு. சண்டை போட்டதுல அவன் கை ஒழிச்சு அப்படியே அந்த கட்டையை கீழே விட்டுருவான். டோக்கிட்டோவும் நீ வந்து அந்த ட்ரைனிங் பண்ற கட்டையை கீழே விடக்கூடாது, அது திரும்ப கையில எடு. அவனும் கையில எடுத்துருவான். அதுக்கப்புறம் டோக்கிட்டோ அட்டாக் பண்ண வருவான். டோக்கிட்டோ ஒரே அடியில கவுத்துருவாரு. நீ உன்னோட எதிரி எமோஷனலா அட்டாக் பண்ணனா உன்னால கண்டிப்பா அவனுக்கு நிக்கிற சண்டை போட முடியாது. நீங்க ஒரு டீமன் கிட்ட சண்டை போட்டா உங்களுக்கு வெறும் ரெண்டே வழிதான், ஒன்னு சாவு இன்னொன்னு வாழ்வு. அதனால டீமனை கொல்ற அளவுக்கு நீங்க தயாராகணும். உங்களோட மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பீடாக்கினாதான் உங்க ஸ்கில்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்பதான் மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும், உங்களாலேயும் உயிர் வாழ முடியும். சரி, ட்ரைனிங் அப்புறமா பார்த்துப்போம் அப்படியே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டோக்கிட்டோ கிளம்பிட்டு வரா. ட்ரைனிங் எடுக்கிறவங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க வந்து டாஞ்சிரோ கிட்ட, டாஞ்சிரோ நீ கொஞ்சம் அஷிரா கிட்ட சொல்லி ரொம்ப கடினமா இல்லாம கொஞ்சம் ஈஸியா ட்ரெயின் பண்ண வைக்க கூடாதா? நீ வேணா ஒரு வாட்டி சொல்லி பாரு. இது இப்படியே போச்சுன்னா நாங்க டீம் கிட்ட சாவதுக்கு முன்னாடி நாங்க இவர்கிட்ட செத்துருவோம். டாஞ்சிரோவும் நீங்க சொல்றது உண்மைதான். டோக்கிட்டோ வந்து இதை விட பயங்கரமா கொடூரமா ட்ரைனிங் எடுப்பாரு. அவர் தன்னைத்தானே அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துப்பாரு. அவர் இந்த அளவுக்கு இவ்வளவு கடினமா ட்ரைனிங் பண்ணதால தான் அவர் இந்த அளவுக்கு இப்ப பாலசாலியா இருக்காரு. அதனால அவரை மாதிரி நாமளும் பண்ணி தான் ஆகணும். டாஞ்சிரோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தாப்பா அப்படின்னு அவனுங்களும் சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் டாஞ்சிரோ முகம் கழுவும் போது அவனுங்களாம் வந்து சும்மா டாஞ்சிரோ வந்து பேசுவானுங்க. அவனுங்களாம் எப்பா இதுன்னு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இதுக்கு மேலே இவ்வளவு ட்ரைனிங் பண்ணதே இல்லையே அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருப்பானுங்களா. டாஞ்சிரோ நான் இதை விட பயங்கரமா கொடூரமா ட்ரைனிங் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு இது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல. அதை கேட்டு எல்லாரும் தொங்கி போயிடுவானுங்க. ஏன்னா இவங்களால இதுவே பண்ண முடியல. இந்த டாஞ்சிரோ இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றான்னு ஒன்னும் புரியாம இருப்பாங்க. டோக்கிட்டோவை பார்த்து அதுக்கப்புறம் வேற எங்கேயோ கிளம்புவாரா. டாஞ்சிரோ அவர் பார்த்துட்டு டோக்கிட்டோ எங்க போறான்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அவனுங்களும் அஷிரா வந்து எப்பவுமே நைட் இப்படி தான் வெளியே போவாரு, எனக்கு தெரிஞ்சு டின்னருக்கு போறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராத்திரி ஆயிரும். போன எபிசோட்ல வந்து ஒரு டீமன் கண்ணு வந்து எல்லாரும் உழவு பார்த்துச்சுல, இப்ப அந்த அப்பர் டீமனோட கண்ணு ஏகப்பட்டது இருக்கு. அதுங்களாம் ஒவ்வொரு இடத்துக்கா ஸ்பிளிட் ஆயிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற டீமன் வந்து இன்ஃபினிட்டி கேஸ்டல்ல இருக்கு. டோக்கிட்டோ கூட அப்ப போயிட்டு இருப்பாரா. டோக்கிட்டோவை கூட கண்காணிக்கும். டோக்கிட்டோ சரியான வேகத்துல சல்சல்னு ஓடுவாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா ஷினாசுகவா வின் பிரீத்திங் யூஸ் பண்ணி பயங்கரமா சண்டை போடுவாரு. யாரு கூடன்னு பார்த்தா இகுரோ கூட. அவர் சர்பன் பிரீத்திங்க போட்டு எல்லாத்தையும் தடுத்து விட்டுருவாரு. அப்பதான் டோக்கிட்டோவும் கரெக்டா அங்க போவாரு. நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? நீ எப்பவுமே இந்த மாதிரி டெய்லி இங்க வரல, இப்படி டெய்லி நைட் ட்ரைனிங் பண்றது வந்து உன்னோட காலையில ட்ரைனிங் பண்றது உனக்கு அஃபெக்ட் பண்ணல? டீமன் ஸ்லேயர் காப்ஸ்க்கு ட்ரைனிங்
கொடுக்கறது வந்து எனக்கு அவ்வளவோ ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது வந்து எனக்கு அது ஒரு ட்ரைனிங் மாதிரியே தெரியல. அதனால என்னோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. பரவாயில்லையே, எங்களுக்கும் அதே நிலைமை தான். ஆனா நம்மள மாதிரி அஷிராஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் ட்ரைனிங். இகுரோவும் டோக்கிட்டோ உன்னோட முழு சக்தியை இப்ப எங்க கிட்ட காட்டு. நானும் ஷினாசகாவும் இப்ப 2 பேரு, நீ ஒருத்தாளு. நாங்க 2 பேரும் இப்போ உன்னை எதிர்க்க போறோம், அதுக்கு தயாராரு. டோக்கிட்டோவும் நீங்க 2 பேருமா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டோக்கிட்டோ சரியான விதத்துல இகுரோ கிட்ட போவாரு. இகுரோ வந்து அவர் அடிக்கலாம் பார்த்தா டோக்கிட்டோவை காணோம் அந்த இடத்துல. டோக்கிட்டோ வந்து இகுரோ கிட்ட போயிட்டு ஷினாசுகாவா கிட்ட போயிட்டாரு. அங்க போயிட்டு ஷினாசுகாவை பறக்க விட்டு அதுக்கப்புறம் இகுரோ வந்து டோக்கிட்டோவை அட்டாக் பண்ண மாதிரி வருது. அப்படியே 3 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. டோக்கிட்டோவோட காக்கா சும்மா இருக்க முடியாம அப்படிதான் அந்த வீணா போனவனுங்க 2 பேரையும் பொளந்து கட்டுங்க, நீங்க ரொம்ப பயங்கரமானவர் அப்படின்னு ஓவரா பேசிட்டு இருக்கோம். ஷினாசுகாவை வந்து வாயம்புடு சொல்லிட்டு அதுக்கிட்ட ஒரு விண்பிரித்திங்க போடுவாரு. அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிஞ்ச இடத்த பார்த்தா பயங்கர டேமேஜ். எம்மாடி இன்னைக்கு ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுல. ஒருவேளை நம்ம எல்லாரும் உண்மையா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 3 பேரை யாருக்காவது கண்டிப்பா காயப்பட்டிருக்கும். இகுரோவும் ஆமா, ஆனா அப்படி பண்ணாதுக்கு பேரு ட்ரைனிங் இல்ல. ஷினாசுகாவும் நம்ம டெய்லி காலையில எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம், ஆனா அந்த ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து நைட் பண்ண ட்ரைனிங் இருக்கே, அருமையா இருந்துச்சு. இதுதான் நம்மள மாதிரி அஷிராஸ்க்கு உண்மையான ட்ரைனிங். இகுரோவும் டோக்கிட்டோ உன்னோட காலையில இருக்கிற ட்ரைனிங்லாம் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. நான் டான்ஜிரோ இன்னைக்கு வந்திருக்கான். ஷினாசுகாவை வந்து அவன் பேரை கேட்டோன்னே செம காண்டாயிருவாரு. அந்த பையனா நம்ம சாகுற வரைக்கும் விடாம பேசிக்கிட்டே இருப்பானே, சரியான தொல்லை பிடிச்சவன். டோக்கிட்டோவும் அவனை பார்த்தா இப்பதான் அவன் காயங்கள் வந்து சரியாயிட்டு இருக்கு. அவன் வந்து இகுரோட ட்ரைனிங் எடுத்துக்கு வரதுக்குள்ள அவன் வந்து எப்படியாவது ஃபுல்லா ஹீல் ஆயிருவான். இகுரோ கிட்ட ட்ரைனிங் போறதுக்குள்ள அவன் சீக்கிரமா சரியாயிருவான். இகுரோவும் அப்படியா, அப்படி ஒருவேளை என்கிட்ட வந்தானா அவனை புளிஞ்சு எடுத்துறேன். ஷினாசுகாவும் அவன் என்னதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்மள மாதிரி அஷிராஸ் கிட்ட அவன் நிக்க வாய்ப்பே இல்ல. நம்ம யாருன்னு அவன் கிட்ட காட்டுவோம். டோக்கிட்டோவும் அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப ஹார்டெல்லாம் நான் ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ போகுது. காலையில பார்த்தா டோக்கிட்டோ வந்து மறுபடியும் அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. இந்த வாட்டி அவங்களை வந்து கல்தா மாட்டே லாக் பண்ணிடுவாரு. அவ்வளவுதான், மறுபடியும் நீ செத்துட்ட. ஆமா, நீங்களாம் ஏன் வந்து என்ன அட்டாக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு டோக்கிட்டோ நிக்கிறவனுங்களா அடிப்பாரு. அவ்வளவுதான், நீ செத்துட்ட. இவனுங்களால டோக்கிட்டோவை தொட கூட முடியல. டோக்கிட்டோவை எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, சீக்கிரமா முடிவெடுக்கிற திறன் உங்க யாருக்கிட்டயுமே இல்ல. அதனால கொஞ்சம் ட்ரைனிங் மெத்தட மாத்துவோம். நாமே இந்த கட்டைக்கு பதிலா உண்மையான ஸ்வாட்ஸை வச்சு ட்ரைனிங் பண்ணக்கூடாது. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருவானுங்க. அதுக்கப்புறம் டோக்கிட்டோவும் உண்மையான ஸ்வாட்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாரா. டான்ஜிரோக்குலாம் என்ன உண்மையான ஸ்வாடா, இவர் என்ன விளையாடுறாரா? அதுக்கப்புறம் ஒருத்தங்கிட்ட வந்து உண்மையான ஸ்வாடை கொடுத்துருவாரு. டோக்கிட்டோ கிட்டயும் உண்மையான ஸ்வாட் தான் இருக்கு. இப்ப நம்ம சண்டை போட ஆரம்பிக்கலாமா? சண்டை போடுறதுக்கு தயாரா நில்லு. ஆனா அவனால முடியாதும்பா. டோக்கிட்டோவும் ஒழுங்கா வந்து சண்டை போடு. அதுக்கப்புறம் அவனும் கத்தியை வச்சுட்டு நீட்டுவான். ஆனா கை அவனுக்கு வந்து பயங்கரமா நடுங்கும். பயத்துல அவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்கும். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ஒரு அஷிரா, கண்டிப்பா எங்களால உங்களை தோக்கடிக்க முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னால உங்க கூட சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவானா. டோக்கிட்டோ கிட்ட வந்து நல்ல வேளை நீ வந்து கண்மூடித்தனமா நான் வந்து அட்டாக் பண்ணல, எப்பயும் கண்மூடித்தனமா சண்டை போடக்கூடாது, அப்படி போட்டு அவனோட உயிருக்கு ஆபத்தாயிரும். ஆனா இப்ப நீ கண்மூடித்தனமா அட்டாக் பண்ணாம நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. இதை பார்த்தா நீ கொஞ்சம் ட்ரைனிங்ல நல்லா வளர்ந்துருக்க. அவனை பார்த்தா முடியாம அழுவான், எனக்கு அது தெரியும்னு. அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவுமே நைட்டு வெளியே போறீங்கன்னு நல்லாவே தெரியும். நீங்க உங்க சட்டையை கட்டும் போது உங்க உடம்புல பயங்கரமான காயங்கள் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது தெரிஞ்சது நீங்க எந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்றீங்கன்னு. நாங்களும் உங்களை மாதிரி கடினமா உழைப்போம் அப்படின்னு அழுத்துக்கிட்டே சொல்லுவான். டோக்கிட்டோவும் திரும்பிக்கிட்டு எனக்கு தெரியும் உங்களால நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றீங்கன்னு, ஆனா அதுக்காக நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் நீங்க டீமன் கிட்ட சாகக்கூடாது, நீங்க கடைசி வரைக்கும் வாழ்ற மாதிரி நான் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கணும், அதுதான் எனக்கு உங்களை பத்தின எண்ணம். அதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து கடைசியா டோக்கிட்டோ வந்து டான்ஜிரோ கிட்ட சண்டை போடுவாரு. பரவாயில்லையே டான்ஜிரோ, இப்ப நீ முன்ன விட ரொம்ப வேகமா இருக்க. டான்ஜிரோவும் டோக்கிட்டோவும் செம்ம வேகத்துல சண்டை போடுவாங்க. உன்னோட மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சண்டை போடு டான்ஜிரோ, அப்ப உன்னால உன் கையை இன்னும் ஃபாஸ்டா நகர்த்த முடியும் அப்படின்னு டோக்கிட்டோ சொல்லி கொடுத்துட்டே சண்டை போடுவாரு. அப்போ டோக்கிட்டோ சரியான விதத்தில் டான்ஜிரோ அட்டாக் பண்ண வருவாரா. ஆனா டான்ஜிரோ பட்டுன்னு கையை காலை வச்சு தப்பிச்சு அப்படியே டோக்கிட்டோவை அட்டாக் பண்ணுவான். டோக்கிட்டோவே அதை பார்த்து ஷாக் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் டோக்கிட்டோவும் நீ வந்து இப்போ உன்னோட அப்பர் பாடி லோவர் பாடி நல்லாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டு டான்ஜிரோ, உன்னோட கைக்கு ஏற்ற மாதிரி இப்போ உன்னோட காலோட மூவ்மெண்ட்ஸும் இப்போ பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. இதோட உன்னோட ட்ரைனிங் என்கிட்ட முடிஞ்சது. நீ இதுக்கப்புறம் அடுத்த ஆசிரியர் கூட ட்ரைனிங் பண்ண போனா டான்ஜிரோ. என்னது அதுக்குள்ளயா? ஆமா, ஆனா நான் இங்க வந்து வெறும் 5 நாள் தானே ஆச்சு. 5 நாளா இருந்தாலும் நீ அதுக்குள்ள எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணிட்ட. நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிட்ட. டான்ஜிரோவும் நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருப்பான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் ட்ரைனிங் எடுப்பானுங்களே, அவனுங்க வந்து மலிம்பிக்கிட்டே அப்ப நாங்களும் கிளம்பவா, நாங்களாம் இங்க வந்து 2 வாரம் ஆச்சு. என்னடா சொன்ன, நீங்களாம் எங்கேயும் போக கூடாது, நான் சொல்லி கொடுத்த நீங்க இது வரைக்கும் ஒண்ணு கூட இன்னும் சரியா பண்ணல, அதனால நீங்க இங்க இருந்து போவே கூடாது. அவனுங்கள பார்த்தா மனசே உடஞ்சு போயிருவானுங்க. டான்ஜிரோவும் இப்ப என்ன பண்ணலாம்னு அப்படி யோசிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா. டான்ஜிரோவும் டோக்கிட்டோவை கூப்பிட்டு நம்ம பேப்பரால செஞ்ச பிளேனை வச்சு ஒரு போட்டி ரெடி பண்ணுவோமா? என்னது பேப்பர் பிளேன் போட்டியா? பேப்பர் பிளேன் எங்க இருக்கு? டான்ஜிரோவும் டடான்னு அவன மாதிரியே ஒரு பேப்பர் பிளேனை காட்டுவான். டான்ஜிரோவும் உங்களுக்கு இந்த பேப்பர் பிளேன்ல ரொம்ப ஆர்வம் இருக்காமே அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன், யாரோட பேப்பர் பிளேன் ரொம்ப தூரமா போதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. டான்ஜிரோக்கு இது எப்படி தெரியும் பார்த்தா டான்ஜிரோ வந்து காணாம கிட்ட கேட்டிருப்பான் டோக்கிட்டோக்கு என்னென்ன ஹாபிலாம் இருக்குதுன்னு. அவர் வந்து டோக்கிட்டோக்கு வந்து இந்த பேப்பர் பிளேன்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நிறைய பேப்பர் பிளேன் செஞ்சு விளையாடுவாரு அப்படின்னு டோக்கிட்டோ செஞ்ச பிளேன் எல்லாம் காட்டுவாரு. அங்க பார்த்தா நிறைய பேப்பர் பிளேன் இருக்கும். டான்ஜிரோவும் நான் ஒரு இந்த பேப்பர் பிளேன்ல ஜெயிச்சனா நீங்க வந்து இவங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் அன்பா பேசணும், நீங்க என்ன சொல்றீங்க, போட்டிக்கு வரீங்களா? டோக்கிட்டோவும் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா வரேன். டோக்கிட்டோவும் நீ என்ன கண்டிப்பா தோக்கடிக்க வாய்ப்பே இல்ல. டான்ஜிரோவும் அதெல்லாம் பாத்துலாமா. எல்லாரும் டான்ஜிரோவை பார்த்து கண்ணீர் விட்டு ரொம்ப சந்தோஷப்படுவானுங்க. என்ன ஒரு நல்ல மனசு அந்த டான்ஜிரோக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேப்பர் பிளேன் வச்சிருப்பாங்க. யாரோட பேப்பர் பிளேன் வந்து ரொம்ப தூரம் பறந்து போதோ அவங்கள்ட்ட தான் வின்னு. டோக்கிட்டோவும் கண்டிப்பா உன்னால ஒரு வாட்டி கூட நான் தோக்கடிக்க முடியாது பாரு. என்னது ஒரு வாட்டி கூட தோக்கடிக்க முடியாதா? என்ன டம்மி பீஸ் நினைச்சிட்டீங்களா? அப்படின்னா ஜெயிச்சு காட்டு. ஜெயிச்சு காட்டுறேன் பெட். அதுக்கப்புறம் 3 2 1 சொல்லிட்டு பிளேனை பறக்க விட்டுருவாங்க. டோக்கிட்டோ வந்து அப்படி ஸ்ட்ரைட்டா பறந்து போவான்.
டான்ஜிரோ ஒரு கடத்துக்கு மேல கீழே வந்துரும். டோக்கிட்டோ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டாரு. அங்க இருக்கவங்க டான்ஜிரோ வந்து ரொம்ப சேர பண்ணுவானுங்க. டான்ஜிரோ உன்னால முடியும், அவர் ஜெயிச்சு காட்டு. செகண்ட் ரவுண்ட்லயும் டோக்கிட்டோ தான் ஜெயிப்பாரு. மூணாவது ரவுண்ட்லயும் டோக்கிட்டோ தான் ஜெயிப்பாரு. நாலாவது ரவுண்ட்ல கூட டோக்கிட்டோ தான் ஜெயிப்பாரு. இல்ல இல்ல என்னால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு டான்ஜிரோ அழுதுட்டு உட்காருவான். காண முடியும் டான்ஜிரோ நம்பிக்கையை கைவிடாத, உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். டான்ஜிரோ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, அதை வச்சுட்டு நான் என்னத்த பண்ண போறேன். அந்த ஒரு சான்ஸ்லயும் பார்த்தா டோக்கிட்டோ தான் ஜெயிப்பாரு. டான்ஜிரோ அதோட மனசு உடைஞ்சிருவான். நான் தோத்துட்டேன், நான் தான் சொன்னேன்ல உன்னால கண்டிப்பா என்ன ஒரு வாட்டி கூட தோக்கடிக்க முடியாது. நான் தோத்தது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா என்னால உங்களை ஒரு வாட்டி கூட ஜெயிக்க முடியல. ட்ரெயினிங் சேர்ந்த ஒருத்தன் வந்து அஷிரா நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன், நான் வந்து பேப்பர் பிளே நல்லாவே செய்வேன், அது மட்டும் இல்லாம போட்டியில ஜெயிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொருத்த வந்து எங்க ஊர்ல பேப்பர் பிளேல நான் எல்லாரையும் தோக்கடிச்சிருக்கேன், நானும் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் நான் கூட கான்டெஸ்ட்ல ஜெயிச்சிருக்கேன் பேப்பர் பிளேல, எங்க ஊர்ல நானும் ஒரு பெரிய புலி, நானும் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன் அஷிரான்னு ஆளுக்கால டோக்கிட்டோ கிட்ட சேலஞ்ச் பண்ணுவானுங்க. அதை பார்த்து டோக்கிட்டோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கப்புறம் ஆளுக்கால ஒவ்வொரு டிசைனா ஒவ்வொரு கலரா அவ்வளோ பேப்பர் பிளேன் செய்வாங்க. ஒரு சில பேருக்கு பேப்பர் பிளேன் அவ்வளோ செய்ய தெரியாதா, அதனால டோக்கிட்டோ கிட்ட டிப்ஸ் கேட்டு ஏரோப்ளேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. டான்ஜிரோவும் இந்த வாட்டி பர்ஃபெக்ட்டா ஒரு பேப்பர் பிளேன் செய்வான். ஆனா டோக்கிட்டோ காக்கா வந்து அது கிழிச்சு போடுமா, அதை பார்த்துட்டு டான்ஜிரோட காக்கா வந்து அந்த காக்கா கிட்ட சண்டை போடும். டான்ஜிரோவும் எல்லாரும் தயாரா இருக்கீங்களா, அவனுங்களும் ஆனு கத்துவானுங்க. அதுக்கப்புறம் டோக்கிட்டோவும் டான்ஜிரோவும் ஒரே நேரத்தில் பேப்பர் பிளேன் விடுவானுங்க. அவங்களுக்கு பின்னாடியே பல பேப்பர் பிளேன் போகும். எல்லாரும் பேப்பர் பிளேன் செஞ்சு ஒரே நேரத்தில் விட்டுருக்காங்க. ஆனா இந்த வாட்டி எந்த பிளேன் கீழே விழாம அப்படியே எல்லாமே அப்படி ஸ்மூத்தா ஸ்ட்ரைட்டாவே போயிட்டு இருக்கும். அதை பார்த்து எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. டோக்கிட்டோவும் எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கப்புறம் டோக்கிட்டோவும் டான்ஜிரோவும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. டான்ஜிரோவும் முசான் கிபுச்சி வந்து என் தங்கச்சியை தேடி வரான்னு நினைக்கிறேன், ஏன்னா என் தங்கச்சியில சூரிய வெளிச்சத்துல நடமாட முடியுது, அந்த பவருக்காக முசான் கண்டிப்பா வருவான், இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப கடினமா இருக்க போகுது. டோக்கிட்டோவும் அதுக்காக தான் இந்த அஷிரா ட்ரைனிங் எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆக்கணும். டான்ஜிரோவும் நான் நெசுகோவை விட்டு தள்ளி இருக்க எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ என்னை விட்டு இப்போ ரொம்ப தூரம் இருக்கா, அவளை ஒருவேளை என் மிஷினுக்குலாம் நான் கூட்டு போனேன்னா அவளுக்கு கண்டிப்பா அது ஒரு ஆபத்தா தான் இருக்கும். அந்த தப்பை நான் என் கையால பண்ண மாட்டேன், நான் இன்னும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து நல்லா ஸ்ட்ராங் ஆக போறேன், அப்பதான் என்னால நெசுகோவை சீக்கிரமா பார்க்க முடியும். டோக்கிட்டோவும் எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே நீ எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறது தான். டான்ஜிரோவும் இப்போ எனக்கு நெசுகோவை பத்தின ஒரு கவலையும் இல்ல, ஏன்னா இப்போ நான் ரொம்ப நம்புற ஒருத்தர் வந்து இப்போ நெசுகோவை பாத்துக்கிட்டு இருக்காரு, அவர் கண்டிப்பா நெசுகோவை நல்லா பாத்துப்பாரு. யாருடான்னு பார்த்தா உரோகொடாக்கி. டோக்கிட்டோவும் டான்ஜிரோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து முசான் கிபுச்சியை தோக்கடிக்கணும், டான்ஜிரோவும் கண்டிப்பா தோக்கடிப்போம்னு சொல்லுவானா. இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டானுங்க. அடுத்த எபிசோடு நாளைக்கு வந்துடும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 200 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. நம்ம சேனல்ல பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஆர்டி வாய்ஸ் ஓவர் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் மறக்காம உங்க சப்போர்ட்டை போய் கொடுங்க. இன்ஸ்டா லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு, அங்கேயும் முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒருவேளை சுகமா இல்ல டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஜாலியாக்கி விட்டுரும். சரி ஓகே, பை பாய்.